மான் ஒண்ணு இதுக்கு வயித்துக்குள்ள குட்டி வேடன் துரத்துறான். பாக்குறான் அது பாட்டுக்கு இப்படி சிக்ஸாக்கா ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த மான் போய் ஒரு ஒத்த மரத்துக்கு கீழே நின்னுடுச்சு. இந்த பக்கம் போலான்னு பார்த்தா உள்ள இருந்து ஒரு புலி வந்துருச்சு. இந்த பக்கம் போலான்னு பார்த்தா இடி. இலங்கைகளுக்கு இடி பிடிக்காது. முன்னால வேடன் முன்னால காட்டுக்குள்ள போனானா காடு பத்தி எரியுது. எங்க போறதுன்னு தெரியல. அந்த டைம் பார்த்து அந்த மானுக்கு பிரசவ வேதனை. இதோ இப்ப குட்டி போட்டாவணும். அது தன் ஆன்மா கிட்ட கேட்டுச்சா, நான் என்ன செய்ய? ஆன்மா சொல்லுச்சாம், உன் கடமை இப்பொழுது குட்டியை ஈனுவது. அந்த கடமையை மட்டும் செய், மற்றதெல்லாம் பாத்துக்கலாம். குட்டி போட்ட அந்த வினாடியில அந்த வேடன் நெருங்கிட்டான். அது குட்டி போடுதுன உடனே அவன் மனசு என்னமோ பண்ணுச்சா, அப்படி நின்ற வினாடியில புலி அவன் மேல பாய்றதுக்கு வந்துருச்சு. புலி வேடனை துரத்திட்டு போயிருச்சு. இந்த பக்கம் இடி இடிச்சதுல மழை பெஞ்சது. மழை பெஞ்சதுல காட்டு தீ அணைஞ்சது. இது நேரா குட்டியோட காட்டுக்குள்ள போயிடுச்சு. இயற்கை என்ன சொல்கிறது? நீ உன் கடமையை மட்டும் செய், உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கையும் கடவுளும் பிரபஞ்சமும் பார்த்துக் கொள்ளும். நாம் கடமையை செய்ய தவறுகின்ற பொழுதுதான் எல்லா துன்பங்களும் நமக்கு வருது.